வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்யலாம் நல்ல கிறிஸ்பியான ராகி பக்கோடா. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியா நறுக்குனது, 1 இல்லனா 2 பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீல நீளமா நறுக்குனது, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை இப்ப நல்லா பெசரிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை பருப்பு சேர்க்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதோட சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி முருங்கை இலை இதுக்கு ரொம்ப சூட் ஆகும். முருங்கை இலை கூட ஒரு கையளவுக்கு இதோட சேர்க்கலாம். இதோட வேணும்னா நறுக்குன கொத்தமல்லி கூட சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதோ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கணும் மாவு, பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடான எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடுங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வறுத்தெடுங்க. அண்ட் ராகி பக்கோடாவில் உங்களால் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் பார்க்க முடியாது. பட் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா. இதை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதோ முதல் செட் ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த செட்டும் போட்டுடலாம். அண்ட் வின்டருக்கு இதை விட என்னங்க ஸ்நாக்ஸ் வேறு வேணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கையில் டீ, ஒரு கையில் மொறுமொறுன்னு இந்த ராகி பக்கோடா, இதை விட பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்க வேணும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.